காலையிலும் வரும் மாலையிலும் வரும் உதயசூரியன் போன்றது திமுக ஆட்சி. விஜய் ஆரம்பித்துள்ள கட்சி வானவில் போன்றது, வந்து மறைந்துவிடும் என்று மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி காட்டமான பேச்சு. சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி 151வது வார்டு போரூர் பூத்தமேடு பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கூட்டம் 151 மாமன்ற கவுன்சிலர் சங்கர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி பங்கேற்று சிறப்புரையாற்றி சுமார் 547 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேடையில் பேசிய எம்எல்ஏ கணபதி, நடிகர் விஜய் யார் அழைப்பை ஏற்று கட்சி தொடங்கினார்? ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க ரசிகர்கள் அவர் வீட்டில் தவம் இருந்தனர். இவரது வீட்டில் யார் தவம் இருந்தனர்? ரசிகர்கள் கூட போராட்டம் நடத்தியதில்லை. எந்த கொம்பனாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. அமைதியாக இருங்கள். விஜய் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு எம்எல்ஏ கணபதி எச்சரிக்கை விடுத்தார். காலை மாலை உதிக்கும் உதய சூரியனை போன்றது திமுக, ஆனால் வந்து மறைந்துவிடும் வானவில்லை போன்றதுதான் விஜய் கட்சி என்று கூறிய அவர், விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தப்பட்டும் முதல் எதிரி திமுக தான் என்று கூறும் விஜய் திமுகவை ஊழல் கட்சி என்று கூறுகிறார். அதிமுக, பாஜக, பாமக செய்த ஊழல்கள் அவருக்கு தெரியவில்லை. விஜய் தனிப்பட்ட விஷயத்தில் திட்டம் போட்டு கட்சியை துவங்கி உள்ளதாக குற்றம் சாட்டியதுடன், தமிழகத்தில் உள்ள லெட்டர் பேடு கட்சிகளைப் போன்று கட்சி துவங்கி கொள்ளுங்கள், திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என காட்டமாக பேசினார். சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்.